என்ன எல்லாம் உள்ளே வந்துட்டீங்க? வாங்க வழியா. அண்ணா நாங்க பிச்சைக்காரன் இல்லைன்னா உன் தங்க விசாலம் தெரியலையா? என் தங்க விசாலமா என்ன மாதிரி பஞ்ச கோலத்துல இப்படி குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு உனக்கு? அதை என்ன கேக்குறேன், எங்க பக்கம் எல்லாம் 4-5 வருஷமா தொடர்ந்து மழையே இல்ல. எங்க பார்த்தாலும் பஞ்சம் பட்னி பசி. வீட்டுல இருந்த பாத்திரம் பண்டம் நகை நட்டெல்லாம் வித்து சாப்பிட்டுட்டோம். இனி வேற வழியே இல்லை. குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு 4 நாள் ஆகுறதுன்னா வேற வழி இல்லாம நீயே கதின்னு வந்துட்டோம்னா. நீ வந்தது சரிம்மா, ஆனா இந்த சமயம் பார்த்து வந்துட்டியே. என்னன்னா 15 வருஷமா மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைய இன்னைக்கு எப்படி செலுத்தியே தீர்றதுன்னு நாங்க குடும்பத்தோட புறப்பட்டு இருக்கோம். கோவிலுக்கு தானே? ஆமா. நாளை மத்த நாள் வந்துட மாட்டாளா? இல்லையே, 41 நாள் அங்கேயே தங்கி விருதா இருக்கிறதாக வேண்டிட்டு இருக்கோம். இந்த பாரு, நாங்களும் புறப்படுறோம், நீங்களும் புறப்படுங்க. நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நல்ல மழை பெஞ்சு விளைஞ்சு எல்லா சேமத்தையும் உண்டாகும். மீனாட்சி புறப்பட மசா 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 நின்று ஆளு பொண்ணு எடுத்துட்டு புறப்படுங்க. நெல்லுங்கோ. என்னடி இது? முதல்ல அதை கீழே வைங்கோ. வச்சுட்டேன். குழந்தை வச்சுட்டு வாடிங்க. எதுக்குது சார் வாயண்டி. லட்சுமி எல்லா சாதமுட்டி அவுத்து பருக்க பாக்கி இல்லாம அத்தனை குழந்தைகளை ஊத்து போடு. எல்லா சாதத்தையும் இவாளுக்கே போட சொல்லிட்டியே, அப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் என்னத்தை திங்கிறது? கோவிலுக்கு போனா தானே திங்கணும். நான் கோவிலுக்கு வரலை. என்னது? அப்ப நம்ம பிரார்த்தனையை எப்பதான் செலுத்துறது? வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளை வந்து நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போனா போச்சு. நான் இப்போ எதுக்காக கோவிலுக்கு பொறுப்பேன்னு நோக்கு தெரியுமோ? உங்களை நேக்கு தெரியாதா? இந்த செலவுக்கு அந்த செலவே தேவலேன்னு புறப்பட்டிருப்பேன். நீ தாண்டி பத்தினி புரிஞ்சுட்டியே. இந்த பஞ்ச கூட்டத்தை பாக்கறச்சு ஒவ்வொன்னும் ஆழாக்கு மாதிரி இருந்தது. அரைப்படி அரிசி பறிக்க என்ன கூட்டிக்கிறது? தாண்டங்க கரெக்ட மொழி அப்படியே தோண்டி எடுத்துடுவோம். குழந்தைகள் சாப்பிடறத பார்த்து கரிச்சு கொட்டல. அப்ப நான் பார்க்கப்படாதுன்னா சீக்கிரம் புறப்படுது. புறப்படுறேன். எல்லாரும் நன்னா வயிறார சாப்பிட்டு ஊருக்கு புறப்பட்டு போங்க. இத வச்சுக்கிறே, இதுல நிறைய பணம் இருக்கு. இது செலவழியறதுக்குள்ள அங்க உனக்கு மழை வந்துடும். அப்படி மழை வரல எல்லாரும் அழைச்சு நீங்க வந்துடும். நான் பாத்துக்கிறேன். மண்ணி ஆமா, எல்லா பணத்தையும் அவ கையில கொடுத்து விட்டியே. கோவிலுக்கு போனா அந்த பணத்தை உண்டியில தானே போடணும். கலங்கி நிக்கிற அந்த பொண்ணு கையில கொடுத்தேன் பாருங்க, அது அம்பாள் காமாட்சி கையிலேயே கொடுத்ததுக்கு சமானம். தெரிஞ்சுக்கோங்க. ராத்திரியே அவன் கதையை முடிச்சிடறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அநியாய வட்டிக்காரன் தான் குடும்பத்தோட இன்னைக்கு சாயங்காலமே மாங்காடு காமாட்சி கோயிலுக்கு போயிட்டாயா? போகட்டு விடியா, ஊருக்கு திரும்பி வந்துதான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்ட சாத்து சாத்துட்டா சேர்த்துக்கோங்க. லட்சுமி நீ சேர்த்துக்கொடி. எல்லாரும் அறைக்குள்ள போயிட்டு வரையில என்ன விசேஷம்? மகான் சுந்தரானந்த சுவாமிகள் வந்திருக்கிறார். அம்பாளுடன் நேரடியாக பேசக்கூடிய தப வலிமை பெற்றவர். அப்படியா? என்ன வாங்கண்ணா, நாமளும் அந்த பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சும்மா இது, இந்த சாமியார்களை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, இதெல்லாம் புது வேஷ்டி புது படவை இதெல்லாம் இங்க ஏல போடுறாங்களா? பக்கத்து ஒரு பண்ணையாரு 100 தம்பதிகளுக்கு வேஷ்டி சேலையும் தானம் கொடுக்கிறாரு. அப்படியா? மீனாட்சி, உன் காமாட்சி சக்தியுடைய தாண்டி புரிஞ்சுட்டேல? புரிஞ்சிக்காம இப்பதானே அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்திட்டு வந்தேன். உடனே பாத்தியா, புடவை மட்டும் இல்லாம வேஷ்டி சேர்த்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஐயோ, என்னது அந்த தானத்தை போய் வாங்க போறா? வாங்கின என்ன கிரகச்சா? அவ எந்த கர்மத்தை தீர்க்க தர்மம் பண்ணிட்டு இருக்காளோ அதை போய் நாம வாங்கலாமோ? அதெல்லாம் ஒண்ணும் தோஷம் இல்லடி, சும்மா வாங்கிக்கலாம். நான் வரமாட்டேன். வரமாட்டேன். அப்ப நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன். சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க. ஆணோ பெண்ணோ தனியா போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கையேதுனாத்தான் அங்க புடவை வெட்டி கொடுக்கறாங்க. தெரிஞ்சுக்க. பாத்தாடி, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போனாதான் புடவை வெட்டி கொடுக்கறாங்க. வாடி வாடி வாடி. மாட்டேன்னா மாட்டேன். ஐயோ, சமயத்துல நீ கைத்துல இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? மாமி 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 கட்ட வரல, நாம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த புடவை வெட்டியை வாங்கி வந்துருவோம். ஐயோ, அங்க வேற குடுத்துட்டே இருக்காளே, எல்லாம் தீர்த்து போடும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்?
என் கூட வரல உடனே பேசி வாங்கி வந்துருவோம். இங்க புருஷன் முன்னாடியா போனாதான் கொடுப்பாளாம். ஈஸ்வரா ஈஸ்வரா மாமி நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதே, அவர் ஒரு மாதிரி. நீங்க போங்க நீங்க போங்க போங்க போங்க. என்னது அவளையும் பூச்சி விட்டேன். வாய் முடுங்க. அவளை கூட்டின்னு போனேன்னா வெள்ளை புடவை தான் கொடுப்பா. என்னது என்னவோ இப்பதான் உரைக்கிறதா? காமாட்சி காமாட்சி பேராச கண்ணை மறைக்கும் சொல்லுவாளே, அது உங்க விஷயத்துல சரியா போயிடுது. சரி சரி புறப்படுங்க ஆத்துக்கு. அதெல்லாம் இருக்கு, வாடி போய் வாங்கிட்டு வரலாம். ஜென்மேபி வரமாட்டேன். வரல போய் நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேனா இல்லையா பார். வேண்டாம் சொல்றது கேளுங்க, நில்லுங்க. என்ன போயிடுச்சு? என்னன்னா காதல் கையில ரத்தம். ஐயோ கூட்டத்துல எவனோ காதை எடுத்து கடுக்கன்னு கொண்டு விட்டாடி. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாளே, அதோட உங்க அநியாய வட்டியும் அதிக ஆசையும் அம்பாளுக்கே தாங்கல்ல. ஓ அம்பாளும் நீயும் காலம் போறாவும் காமாட்சி காமாட்சி கட்டி அழுதுண்டியே. இப்போ அவ கோவிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க என் காது அறுபடலாமா? இங்க என் கடுக்க பறிப்பங்களாமா? அவ ஒரு தெய்வமா? பாருங்க அம்பாளை தூஷணை பண்ணாதே. வாய மூடி. என் கடுக்கனை காப்பாத்தி கொடுக்க அவளுக்கு யோகியதை இல்லை. இனிமே அவளை நான் கும்பிட மாட்டேன், என் மனசால நினைக்க மாட்டேன், அவன் பேரையே சொல்ல மாட்டேன். அது மட்டுமா? ஐயோ என்னத்துக்கு பிரம்மராட்சமா கணக்கு குதிக்கிறேன். என்னது இருக்குதனா? ரெண்டு கதையை மழைய கட்டிண்டே. இனிமே நீ கும்பிடுங்க அவ பேரும் அவளை பத்தி செய்தியும் என் காதலியே விடப்படாது. அடி காமாட்சி. ஓஹோ இதுக்காகத்தான் இந்த மணியா? அடி அம்மா உன் தோப்புனாருக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுத்துடி லட்சுமி. குழந்தை பேரை சொல்லித்தானே கூப்பிடுறேன், அதுக்கே மணி ஆட்டுறேன். குழந்தை பேரா அது உன் பேரும், அது அவ பேரா இருந்தா நீங்க தேடி வந்த சுப்பையர் வீடு இதுதான். வாங்க சுவாமி வாங்க. ஆசாமி இவர்தான் சுவாமி. ஆசாமி இருக்கட்டும், இந்த சாமி யாரு? இந்த சாமி மகா சுந்தரானந்த சுவாமிகள். சரி, அவருக்கு இங்க என்ன வேலை? இவரேதான். என்ன இவரேதான்? அன்பரே, உங்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லும்படி மாங்காடு காமாட்சி அம்மன் ஏன் குறும்பாடு போல் தலையாட்டுகிறார்? தலையாட்டல சுவாமி, மணியத்தான் ஆட்டுறார். ஏன்? அம்பிகையின் எந்த பெயரும் தன் காதலியே விழக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்தோ பரிதாபம். அன்பரே, மாங்காடு காமாட்சி அம்மன் ஆதி பராசக்தி அம்சமான அன்னை மாங்காடு காமாட்சி அம்மன். மணியகம் நல்ல கேளியா? பொறுங்கள், அவருக்கு வேலை வரவில்லை. வாருங்கள், உரிய நேரம் வரும்போது அவருக்கு நல்ல புத்தி அன்னை காமாட்சியே கொடுப்பாள். லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி லக்ஷ்மி, நான் நம்பி இருக்கிற காமாட்சி உன்னை காப்பாத்திட்டாடி. எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திட்டாடி. பாம்புதான் புத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் பாருங்க. பாம்பு போயிட்டே
ஆமா இங்க என்னடி நடந்தது? என்ன நடந்துதா? அம்பாள் பேரை கேட்க மாட்டேன்னு காதல மணியை கட்டிண்டு ஆட்டின்னு இருக்கீரே, அஞ்சறிவுள்ள விஷ ஜந்து. அதுக்கு அம்பாள் பேரை வச்சதுனால குழந்தைக்கு ஆபத்து வந்து கத்துறச்சு அது ஓடி வந்து காப்பாத்தி எடுத்து. நீர் 6 அறிவுள்ளவர், பெத்த தோப்புனார். குழந்தை கத்த கத்த காதல மணி ஆட்டிட்டு ஜட்டமா உட்கார்ந்து இருந்தேளே. இனிமேலாம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த பரதேவத பேரை சொல்லாதனாலயோ அவ பேரை கேட்காதனாலயோ நஷ்டம் அவளுக்கு இல்ல சாமி. எல்லா கஷ்ட நஷ்டமும் நமக்கு தான் வந்து சேரும். இனிமேலாவது இந்த மரம் மண்டையில ஏத்திக்கோங்க. வா. உங்களுக்கு என் வீட்டுல என்னப்பா வேலை? உன் உயிரை பிடிச்சிட்டு போக வந்திருக்கோம். எப்படி பண்ண முடியாது? நீனா செத்துட்டியே. நான் இது வரைக்கும் செத்ததே இல்லையே. அதனாலதான்டா இப்ப செத்துருக்கேன். திரும்பி பாரு அவன் புறத்த. ஆமா அங்க மேல இருக்கு. அப்ப நான் யாரு? நீதான் உயிர். அதை பிடிச்சிட்டு போக தான் வந்திருக்கோம். எங்க? நரகத்துக்கு. ஏன் நான் என்ன பாவம் பண்ணினேன்? காலமெல்லாம் அநியாய வட்டி வாங்கி அம்பாளோட பேரை காதல விடாதபடி மணியை கட்டி ஆட்டிக்கிட்டு இருந்தே கிணறு பயலே. உனக்காக வேண்டி தனியா ஒரு நரகமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்க நினைப்பிலேயே என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்காமையே விட்டுட்டேனே. ஐயோ என் செல்வமே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த யமகாத பசங்களோட நிம்மதியா போவனே. விட்டுட்டேனே. லட்சுமி 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 லட்சுமி. அந்த புஷ்ப விமானத்தில் ஏறுங்கள். என்ன புஷ்ப? ஆமையா என்னையா செத்து போய் ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க எல்லாம் யாருயா? நாங்க தேவர்கள். தேவர்களா? அப்படின்னா இதுக்கு முன்னாலே வந்து கூப்பிட்டாங்களே யம பசங்க, அவங்க எல்லாம் எங்க? அவர்கள் மறைந்து விட்டார். ஏன்? உயிர் பிரியும் நேரத்தில் நீங்கள் லட்சுமி லட்சுமி என்று அம்பாளின் திருப்பெயரை சொன்னதால் வந்த யமதூதர்கள் மறைந்து உமது பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு உம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல தேவர்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன அக்கிரம் அது? வயசுக்கு வந்த பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கச்சே. என்னதான் மனசுல விகாரம் ஏற்பட்டாலும் இப்படி வேற இருந்த பரம்பரை மட்டும் டமால்னு மேல வந்து விடுவாளோ? சும்மா இரு. நான் அந்த புஷ்ப விமானத்தையும் தேவாலயம் பார்த்து அலறிண்டு இருக்கேன். தேவாளா? என் கனவுல வந்தானே. உங்க கனவுல கூட தேவாள் வரமாட்டாளே, யமபட்டாள்னா வருவா. அவளும் வந்தா. அதானே வந்து வாடா நரகத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டா. நீங்க போய் சேர வேண்டிய இடம் அதானே, தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கா. சொல்றது கேட்டேன். இந்த யமப்பட்டாள் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு ஞாபகமே எனக்கு வந்தது. அடடா, இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம நாம செத்துட்டோமேங்கிறதை நினைச்சு லட்சுமி லட்சுமி அப்படின்னு கதறிட்டு திரும்பி பாக்குறேன். தேவாள் வந்து நிக்கிறா. இது என்னையா ஒரே குழப்பமா இருக்கேன்னு கேட்டேன். அவ சொன்னா, ஆவி பிரிகிற சமயத்துல அம்பாள் பேர் சொன்னதுனால உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்குன்னு சொன்னான். அத கேட்ட உடனே ஆஹா, ஆவி பிரியிருச்சு அம்பாள் பேர் சொன்னதுக்கே சொர்க்கம் கிடைக்கிறதுன்னா ஆவி இருக்கிறப்போ சொல்லிண்டே இருந்தா இன்னும் எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும். ஆவி இருக்கிறச்ச நீங்க தேவி எங்க நினைக்கிறேன்? இரும்பு பட்டி சாவி என்ன கட்டிண்டாளரே? ஆமாண்டி, மகா பாவி ஆயிட்டேன். என்ன சத்தாது? அதான் மணிங்கிற பேரால தனிய காதல கட்டிண்டாளே. ஓ இனிமே இந்த மணி இல்ல ஒண்ணு வேண்டாம். நான் சொன்னேன் கேளு. இனிமே என் மனசால அம்பாளை தான் நினைப்பேன். என் வாயால அம்பாள் துதி தான் பாடுவேன். என் காதால அம்பாள் நாமத்தை தான் கேட்பேன்.